நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், 50 ஊரக மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் மார்க்கம்பட்டியில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆடலூர், பன்றிமலை மற்றும் மார்க்கம்பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் மார்க்கம்பட்டியில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் சுமார் 2.50 கோடி பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒட்டன்சத்திரம் கள்ளி மந்தயத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கல்லூரிக்கு ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் சொந்த கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. அம்பிளிக்கையில் பெண்கள் மட்டும் படிக்கும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கல்லூரிக்கு ஒட்டன்சத்திரத்தில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. விருப்பாட்சியில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. மார்க்கம்பட்டி ஊராட்சியில் இந்த 50 மாதங்களில் மட்டும் 375 பயணிகள் சுமார் 25 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொதுமக்கள், விவசாயிகள், மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் அவர்களின் எண்ணங்கள், எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் விதமாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக என்றென்றும் உறுதுணையுடன் இருக்க வேண்டும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார அலுவலர் அனிதா, வட்டார வளர்ச்சி அலுவலர் காமராஜ், மருத்துவ பணியாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக ஒட்டன்சத்திரம் தாலுகா செய்தியாளர் ராஜலட்சுமி செல்லதுரை.